ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்திலுட். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு உங்களுக்காக ஒரு தரமான ஹாரர் மூவி தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதுவும் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் எல்லாம் பார்த்து நான்லாம் மறந்துட்டேன். இந்த படத்தோட ஒன்லைன் பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லா வீடியோலையும் கேட்கறதா அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம இந்த மாதிரி நல்ல மூவியோட அப்டேட்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்படியே இந்த வீடியோ கூட லைக் கொடுத்துருங்க, அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னும் செம்மையான டிஃப்ரெண்டான மூவிலாம் உங்களுக்காக எடுத்துட்டு வரேன். படத்தோட கதையை பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் சத்தம் கேட்குதுன்னு ஒருத்தன் உள்ள போய் பார்க்கறான். அங்கெல்லாம் ரத்தமா இருக்கு. அவன் உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடுறான். போலீஸ் வந்து அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தா அங்க ஒரு 5 பேர் கொடூரமா செத்து கிடக்குறாங்க. அதுல ஒருத்தன் மட்டும் உயிரோடு இருக்கான். அப்புறம் அவனை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க எல்லாம் எதுக்காக அந்த வீட்டுக்குள்ள போனாங்க, இவங்களுக்கு அங்க என்னதான் நடந்தது, யார் இவங்களே இப்படி கொடூரமா கொலை பண்ணாங்க அப்படிங்கறத இந்த படமே. ஏற்கனவே சொன்ன மாதிரி கிளைமேக்ஸ் எல்லாமே மிரட்டி விட்டுருப்பாங்க. உங்ககிட்ட சொல்றப்பவே எனக்கெல்லாம் புல்லரிக்குது. நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து எண்டு முடியலுமே வீடியோவை பாருங்க. ஓகே கேஸ், நம்ம அதிகமா பேசாம படத்துக்குள்ள போயிடலாம். மை நேம் கார்த்திக், நீங்க பாத்துருக்கிறது கார்த்தி ஹாலிவுட். படத்தோட ஓப்பனிங் சீன்லயே ஒரு விளக்கம் ஒன்று காமிக்கிறாங்க. அதுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற நெருப்பு அப்படியே மெதுவா அமையுது. அப்போ பக்கத்துல ஒரு ட்ரக் ஒன்று வருது. அதுக்குள்ள ஒரு வயசான ஆளு போன் பேசிக்கிட்டே டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு நடந்து வரான். கதவுல டார்ச் அடிச்சு பாக்குறான். பூட்டெல்லாம் உடஞ்சு டோர் ஓப்பன்ல இருக்கு. அவன் அப்படியே உள்ள போறான். அந்த சீனை கட் பண்ணிட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட் ஒன்று காமிக்கிறாங்க. அங்க ஒரு போலீஸ்காரன் ஒரு ஒயின் ஒன்று எடுத்துக்கிட்டு அந்த கடையில பில் போடுறவங்க கிட்ட, இன்னைக்கு எனக்கு டேட் இருக்கு, இந்த ஒயின் குடிக்கிறதுக்கு சூப்பரா இருக்கும்ல அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு ஒரு போன் வருது. நீங்க இருக்கிற ஏரியா பக்கத்துல ஒரு வயசானவர் போன் பண்ணியிருந்தாரு. ஒரு வீட்டுல ரத்தமா இருக்காமா, அங்க என்ன நடந்ததுன்னு அவருக்கு புரியலையாமா, நீங்க போய் என்னன்னு பாருங்க அப்படிங்கிறாங்க. ஓகே, நான் போய் பாக்குறேன், லொகேஷன் மட்டும் அனுப்பிச்சுடுங்க அப்படின்ட்டு அவர் அங்கிருந்து கார் எடுத்துட்டு கிளம்புறாரு. அங்க போயிட்டு நின்று இருக்கிற அந்த ட்ரக்ல லைட் எல்லாம் அடிச்சு பாக்குறாரு, யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு. அப்ப திடீர்னு அந்த கிளம்ப வந்து இவரை பயமுறுத்திடுறான். சுற்றாதீங்க, நான் தான் உங்களுக்கு தகவல் கொடுத்தேன், நான் இந்த வீட்டுக்கு பக்கத்துல இருக்கேன், இங்க ஏதோ சவுண்ட் கேட்டுச்சுன்னு உள்ள வந்து பார்த்தேன், உள்ள எல்லாம் ரத்தமா இருக்கு, சரி நான் போய் பாக்குறேன், நீங்க எங்கேயுமே போக கூடாது, இதே இடத்துல நில்லுங்க அப்படின்ட்டு அவர் உள்ள போறாரு. கண்ணையும் லைட்டையும் வச்சுக்கிட்டு உள்ள போறாரு. கீழே எல்லாம் ரத்தமா இருக்கு. பக்கத்துல ஒருத்தி வயிற்றுல கோடாலி குத்து வாங்கிட்டு கீழே கிடக்குறா. அவளுக்கு உயிர் இருக்கான்னு செக் பண்றாரு. ஆனா அவ இறந்து கிடக்குறா. உடனே வாக்கி டாக்கில எனக்கு பேக்கப் வேணும், இங்கெல்லாம் சில பேர் இறந்து கிடக்குறாங்க, டக்குன்னு வர சொல்லுங்கன்னு ஆளுங்க எல்லாத்தையும் வர சொல்றாரு. கண்ணை கையிலேயே வச்சுக்கிட்டு முன்னாடி இருக்கிற ரூம்ல அப்படியே லைட் அடிச்சுட்டு போய் பாக்குறாரு. அங்க ஒருத்தன் செத்து கிடக்குறான். படியில மெதுவா மேலே போயிட்டு அங்க ஒரு ரூம்ல பாக்குறாரு. ஒருத்தன் பெட்டு கட்டல இடுப்புலும் உடஞ்சு வாயில ரத்தத்தை ஒழுக்கிட்டு செத்து இருக்கான். அப்புறம் அப்படியே ஒவ்வொரு ரூமா பார்த்துட்டு போறாரு. முன்னாடி ஒரு ரூம் பூட்டி இருக்கு, அதை திறந்துட்டு ஸ்பீடா போறாரு. பெட்டு கட்டல் பக்கத்துல இன்னொருத்தன் படுத்திருக்கான். அவனுக்கு உயிர் இருக்கான்னு பாக்குறாரு. பக்கத்துல ஒரு பொம்மை மியூசிக் வேற கேட்டு இருக்கு, அதை ஆஃப் பண்றாரு. அவன் திடீர்னு எந்திரிச்சு அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிடறான். இவரும் அவன் பின்னாடியே ஓடுறாரு. அவன் படிக்கட்டுல இருந்து கீழே விழுந்துடுறான். மூச்சுட முடியாம மூச்சுட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ 1 வீக் இயர்லின்னு போடுறாங்க. அப்போ ஒருத்தி, ஜான் உனக்கு வர்ற கனவு எல்லாமே எங்க அண்ணா கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்றான். அப்புறம் தான் அந்த ஜானை காமிக்கிறாங்க. அவன் தான் இந்த படத்தோட ஹீரோ. அவன் சொல்றான், கொஞ்ச நாளா தான் இந்த வீடும் எங்க அம்மாவும் என் கனவுல வந்துகிட்டு இருக்காங்க. பக்கத்துல இன்னொருத்தி உட்கார்ந்து இருக்கா, அவன் தான் இந்த ஜானோட லவ்வரு. பக்கத்துல இருக்கிற இன்னொருத்தன் அவளோட அண்ணன். அவன் கேக்குறான், அந்த வீடு யார் பேர்ல இருக்கு, அது எங்க அம்மா பேர்ல தான் இருக்கு அப்படின்னு ஜான் சொல்றான். அவங்க தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்துட்டாங்கன்னு சொன்னில்ல, அவங்க எப்படி இறந்தாங்கன்னு உனக்கு தெரியுமான்னு அவன் கேட்கறான். எங்க அம்மாவும் அவங்களோட 4 ஃப்ரெண்ட்ஸும் அங்க ஏதோ சடங்கு பண்றேன்ட்டு போய் அங்க இறந்துட்டாங்க. அவங்க தான் கனவுல வந்து எங்கிட்ட ஏதோ ஒன்று சொல்ல வராங்க. சரி, அதுக்கப்புறம் நீ அந்த வீட்டுக்கு போனியா? இல்ல, அந்த சம்பவம் நடந்ததுல இருந்து நான் அந்த வீட்டுக்கு போனதில்லை அப்படிங்கிறான். ஆனா இப்ப இருக்கிற ரூம்ல அவங்க அடிக்கடி வந்துட்டு போற மாதிரி இருக்கு, என்னை பார்த்து சிரிக்கிற மாதிரியே இருக்கு, எனக்கு என்ன பண்றேன்னே தெரியல, அப்படியே பைத்தியம் முடிக்கிற மாதிரி இருக்குன்னு அந்த ஜான் சொல்றான். சரி ஓகே, நம்ம அந்த வீட்டுக்கு போலாம், அந்த வீட்டுக்கு போனாதான் இவங்க அம்மா என்ன சொல்ல வராங்கன்னு நமக்கு புரியும். அதோட உன் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் அங்க வரப்போறான், அதனால நீயும் ஜானும் அட்ஜஸ்ட் பண்ணி போங்கன்னு அவங்க அண்ணன் சொல்றான். ஜான் கோவிச்சுக்கிட்டு அங்கிருந்து வெளியே வந்துடுறான். மிச்சல் வந்து பின்னாடியே நில்லு ஜான்ட்டு வரா. இங்க பாரு, அவன் வந்தானா எனக்கும் அவனுக்கும் பிரச்சனை தான் வரும், அதோட அந்த வீட்டுக்கு போறதும் எனக்கு சேஃபா படலைங்கிறான். கவலைப்படாத, நமக்கு ஒன்றும் ஆகாது, அதுவும் நம்ம அங்க போனாதான் உன்னோட பிரச்சனை எல்லாமே சரியாகும். பிரைன் வந்து என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான், அவனால நமக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்கிறான். பக்கத்துல அவளோட அண்ணன் வந்து, இங்க பாரு, பிரெயின் வந்து கேமரா எல்லாமே நல்லா ஹேண்டில் பண்ணுவான், அதுவும் கோஸ்ட் எல்லாமே நல்லா கேப்சர் பண்ணுவான், அதுவும் அவன் என் டீம்ல ஒரு ஆளு, அவனால உனக்கு எந்த ப்ராப்ளமும் வராதுங்கிறான். அதனால மட்டும் இல்ல கைஸ், உங்களையே அங்க போய் வீணா சிக்க வைக்கணும், அங்க எங்க அம்மா ஆவி இருந்தாலுமே நம்மளே போய் ஒரு பெரிய ஆபத்துல மாற்ற மாதிரி எனக்கு தோணுது. இங்க பாரு, நீ அதை நினைச்செல்லாம் கவலைப்படாத, நாங்க நிறைய இடத்துல இந்த மாதிரி கோஸ்ட்டை பத்தி எல்லாம் ரிசர்ச் பண்ணியிருக்கோம், எங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, உங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னு அங்க போய் கேட்கலாம், நீயும் ராத்திரியெல்லாம் நிம்மதியா தூங்கணும்ல, நீ எதை நினைச்சும் கவலைப்படாத, இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு அவன் அங்கிருந்து போயிடுறான். நான் எப்பவுமே உன் கூடயே தான் இருப்பேன், ப்ளீஸ் இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறா. அப்புறம் இங்க போலீஸ் காமிக்கிறாங்க. அந்த மார்க் போலீஸ் கிட்ட 2 பேர் சொல்றாங்க, உள்ள மொத்தம் 13 கேமரா கிடைச்சது, ரொம்ப நாளாவே இந்த வீட்டை க்ளோஸ்லயே தான் வச்சிருந்திருக்கோம், ஏற்கனவே இங்க சில பேர் இறந்துருக்காங்க, அதுக்கும் இதுக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருந்தாலும் இருக்கும், அப்ப ஏன் வெயிட் பண்றீங்க, இந்த கேஸோட பழைய ரெக்கார்ட்ஸ் எடுத்து பாருங்க, நமக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், சீக்கிரமா போய் பாருங்க அப்படின்ட்டு மார்க் அங்கிருந்து போயிடறான். பக்கத்துல போய் கேமரா கீது ஏதாச்சும் ஒர்க் பண்ணுதா, அதுல ஏதாச்சும் வீடியோ கீது கிடைச்சதா, இல்ல பென்ட்ரைவ் எல்லாம் ஒர்க் பண்ணுதா அப்படின்னு கேட்கறான். பென்ட்ரைவும் பாத்தீங்கன்னா 1-2 எல்லாம் உடஞ்சிருக்கு, வீடியோவும் எதுவுமே
தெளிவா இல்ல, முழுசா எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படிங்கிறான். படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்ல அந்த வீட்டுல ஒருத்த மட்டும் உயிரோட இருந்தான்ல கைஸ், அது வேற யாரும் இல்ல, ஜான் தான். அவனை பக்கத்துல ஒரு கேபின் மாதிரி போட்டு அதுக்குள்ள உட்கார வச்சிருக்காங்க. மார்க் போய் அவனை விசாரிக்கிறான். அப்ப ஜான் சொல்றான், இது எல்லாத்தையுமே பண்ணது பிரெயின் தான், மிச்சில வேற காப்பாத்துங்க, அவளை காணோம், அவன் வந்து அவளையும் கொன்றுவான். மார்க் வந்து போட்டோ எல்லாம் எடுத்து வச்சு, பதட்டப்படாத, இந்த போட்டோல நீ சொல்ற பிரெயினும் மிச்சிலும் இது இருக்காங்களா பாருங்கிறான். இல்ல, ஆனா இவங்க எல்லாத்தையும் கொண்டது அந்த பிரெயின் தான் அப்படிங்கிறான். சரி ஓகே, பிரெயின் தான் அப்ப எல்லாத்தையும் கொண்டிருக்கான், நீங்க எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னு மார்க் கேட்கறான். எனக்கு சரியா ஞாபகம் இல்ல, ஆனா இந்த வீடு சாப நிறைஞ்ச வீடு, எப்படியோ ஒண்ணு மிச்சில மட்டும் அவங்ககிட்ட இருந்து காப்பாத்தி கொடுங்கன்னு அழுகிறான். மார்க் வெளியே போய் ஒரு போலீஸ் கிட்ட, இந்த இடத்த சுத்தியுமே சரௌண்ட் பண்ணிட்டீங்களா, வெளியாளுங்க யாருமே உள்ள வரக்கூடாது, ஜான் வந்து ஏதோ குழப்பத்தில் இருக்கான், அவனை விசாரிக்கிறதுக்கு நல்ல சைக்காட்டிக் டாக்டர் நான் கூப்பிடுறேன், நீங்க உள்ள போய் நல்லா செக் பண்ணுங்க அப்படின்ட்டு மார்க் வந்து அவனோட ஆளுக்கு தான் போன் பண்றான். அவன் ஆளும் பாத்தீங்கன்னா ஒரு சைக்காட்டிக் டாக்டர் தான். போன் பண்ண உடனே, நீங்க இதுதான் டேட்டுக்கு வர்ற டைமா, எப்போ ஒயின் வாங்கிட்டு வரீங்க, நான் டேட்டுக்காக கூப்பிடல, இங்க ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, அந்த லிவிங்ஸ்டன் கேஸ்ல 4 பொண்ணுங்க இறந்து போனாங்கல்ல, இப்போ அதே வீட்டுல சில பேர் இறந்து போயிருக்காங்க, அதுல ஜான்னு ஒரே ஒரு பையன் தப்பிச்சிருக்கான், அவனும் பாத்தீங்கன்னா குழப்பத்திலேயே ஆன்சர் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான், நீ வந்தீங்கன்னா எங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு அவளை கூப்பிடுறான். ஓகே, நான் 10 நிமிஷத்துல அங்க வந்துடுறேன் அப்படின்னு அவளும் சொல்றான். அதுக்கப்புறமா அவங்க டீம் எல்லாத்தையுமே காமிக்கிறாங்க. அதுல ஒரு பொண்ணு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கா. இங்க ஒருத்தன் காருக்கு முன்னாடி ஏதோ ஒண்ணு வச்சு நோண்டிட்டு இருக்கான்ல கைஸ், இவன் பேர் தான் பிரைன், இவன் தான் மிச்சிலோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். பக்கத்துல அவங்க அண்ணன் உட்காந்துருக்கான். அப்புறம் அங்க மிச்சிலும் ஜானும் வராங்க. கேமரா எடுத்துட்டு இருக்கிறவன் பக்கத்துல இன்னொரு சைனாக்காரன் உட்காந்துருக்கான், அவனும் இவங்க டீம்ல ஒருத்தன். பிரைன் வந்து கேமரா எடுத்துட்டு போய் மிச்சில்ட்டையும் ஜானுக்கிட்டையும் வம்புழுகிறான். ஆனா அவனை கண்டுக்காம அவங்க 2 பேருமே கார்ல ஏறி உட்காந்துறாங்க. இந்த ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் மட்டும் தான் போலீஸ்க்கு கிடைச்சிருக்கு. அதை வந்து மார்க் கிட்ட பிளே பண்ணி காமிச்சிட்டு இருக்காங்க. இது ஒண்ணுதான் இருக்கா, வேற ஃபுட்டேஜ் எதுவுமே கிடைக்கல அப்படின்னு மார்க் கேட்கறான். வேற எதுவுமே கிடைக்கல, இதை நாங்க செக் பண்ணி பாக்குறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அண்ட் அதுக்கப்புறமா மார்க்கோட கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த சைக்காட்டிஸ்டும் வந்துடுறா. இப்போ எப்படி கேஸ் போயிட்டு இருக்கு, எந்த எவிடன்ஸுமே இப்போ அதிகமா கிடைக்கல, அவங்ககிட்ட நீ விசாரிக்கிறப்ப பார்த்து விசாரி, ஏன்னா அவன் சொல்றதெல்லாம் உண்மையாவும் இருக்கலாம் பொய்யாவும் இருக்கலாம் அப்படின்னு மார்க் சொல்றாரு. சரி ஓகே, நான் பாத்துக்கிறேன்ட்டு அவன் வந்து அவனை விசாரிக்க போறான். ஜான், காஃபிக்கு ஏதாச்சும் குடிக்கிறியான்னு அவன் கேட்கறான். அவன் எதுவுமே பேசாம அமைதியா உட்காந்துருக்கான். சரி நீங்க பேசிட்டு இருங்க, நான் போயிட்டு வரேன்ட்டு மார்க் அங்கிருந்து போயிடுறாரு. ஜானுக்கு குளிர்தாட்டிருக்கு, ஒரு ஜாக்கெட் கொடுங்கன்னு சொல்லி அந்த ஜாக்கெட் எடுத்து ஜானுக்கு போத்தி விடுறா. ஓகே ஜான், நீ இப்படி பேசாம இருந்தீங்கன்னா நீ சொல்ற அந்த மிச்சனையும் எங்களால காப்பாற்ற முடியாது, நீங்களாம் எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்தீங்க, எல்லாத்தையுமே ஞாபகப்படுத்தி என்கிட்ட சொல்லுங்கிறா. அவன் அழுதுகிட்டே, மிச்சில் வந்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், நாங்களாம் இந்த வீட்டுக்கு வந்ததே தப்பு, இந்த வீட்டுல பேய் இருக்குங்கிறான். அவன் சொல்றது எல்லாமே அவ ஒரு பேப்பர்ல எழுத ஆரம்பிக்கிறா. எனக்கு இங்க என்ன நடந்ததுன்னே அதிகமா ஞாபகம் இல்லைங்கிறா. நீ நல்லா ஞாபகப்படுத்தி பாரு, நீ சொல்றதெல்லாம் வச்சுதான் அந்த மிச்சில் எல்லாம் நாங்க காப்பாற்ற முடியும்னு இவன் சொல்றா. நாங்க எங்க இடத்துல இருந்து கிளம்பி காருக்கு கேஸ் ஃபில் பண்ணிட்டு ஒரு ஸ்டோர்ல சில திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருந்தோம். அதை வந்து பிரெயின் ஃபுல்லாவே கேமரால வீடியோ எடுத்துட்டு இருந்தானு அவன் அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறான். பின்னாடி இருக்கிறவ ஒரு நாயை வச்சு அந்த சீனாக்காரனை பயமுறுத்தி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. பிரெயின் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு ஜானை பார்த்து, உங்க அம்மா மார்த்தா லிவிங்ஸ்டன் எப்ப அந்த வீட்டை வாங்கினாங்க, அவங்க எப்படி இறந்தாங்கன்னு தெரியுமான்னு கேட்கறான். நான் சின்ன பையனா இருக்கிறப்ப அந்த வீட்டை வாங்கினாங்க, அப்ப எனக்கு எதுவுமே சரியா ஞாபகம் இல்ல, அவங்க எப்படி இறந்தாங்கன்னு கூட எனக்கு சரியா தெரியலங்கிறான். அப்புறம் கேமரா வேறவங்க கிட்ட கொடுத்துட்டு பிரெயின் வந்து, அப்போ உனக்கு ஒண்ணுமே தெரியல, உன்னை நம்பி நாங்கெல்லாம் வந்துகிட்டு இருக்கோன்னு பிரெயின் வந்து கொஞ்சம் நக்கலா திமிரா பேசுறான். பிரெயினுக்கு வந்து என்ன சுத்தமாவே பிடிக்கல அப்படின்னு அந்த லேடி கிட்ட ஜான் சொல்றான். அப்புறம் இவங்கெல்லாம் காரை காட்டுக்கு நடுவில் நிறுத்திட்டு இவங்களோட பொருள் திங்ஸ் எல்லாமே எடுத்துட்டு காட்டுக்குள்ள நடந்து போறாங்க. அவங்க போற வழியில பாத்தீங்கன்னா மேலெல்லாம் அப்படியே பெல்லு கட்டையா கட்டி வச்சிருக்காங்க. இதெல்லாம் காட்டுல யாருமே தொலைஞ்சு போக கூடாதுன்னு வலிக்காக கட்டி வச்சிருக்காங்க அப்படின்ட்டு எல்லாரும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஜான் வந்து அந்த பெல்ல பிடிக்கிறப்ப அவன் கையில ஏதோ ஒன்று இறத்துடிச்ச மாதிரி ஆகுது. எல்லாரும் என்ன ஆச்சுன்னு திரும்பி அவனை கேட்கறாங்க. அவன் சும்மா இவங்கள பிராங்க் பண்ணியிருக்கான், சாரி கேஷ் சும்மா நான் விளாண்டங்கிறான். அவன் ஆளு அவனை பார்த்து சிரிச்சுட்டு திரும்பவுமே எல்லாரும் காட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா எல்லாருமே அந்த பெரிய வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்ப நீ சொல்றதை பார்த்தா 20 வருஷம் கழிச்சு உங்க அம்மா வந்து உங்ககிட்ட ஏதோ ஒன்று சொல்ல நினைச்சிருக்காங்க, அதுக்காக நீயும் உன் ஃப்ரெண்ட் எல்லாமே அந்த வீட்டுக்கு திரும்ப போயிருக்கீங்க. ஆனா அந்த வீட்டுல 3 பேர் இறந்து கிடக்குறாங்க, பிரெயினையும் காணோம் மிச்சிலையும் காணோம். அங்க என்ன நடந்ததுன்னு நீ முழுசா சொல்லு, எனக்கு எதுவுமே அதிகமா ஞாபகம் இல்லை, ஆனா இது எல்லாமே அந்த வீட்டுக்குள்ள போன பிறகுதான் நடக்க ஆரம்பிச்சது. சரி ஓகே, நீ நல்லா ஞாபகப்படுத்தி எல்லாமே சொல்லுங்கிறா. அப்புறம் அந்த சீனாக்காரன் பூட்டி இருக்கிற சங்கிலி போட்டு உடைச்சிட்டு அவங்க எல்லாருமே அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. அந்த வீட்டுக்குள்ள எந்த லைட்டுமே எரிய மாட்டேது. இந்த ஜானோட மூக்குல இருந்து ரத்தம் வேற ஒழுகுது, என்னாச்சு உனக்கு, உன் மூக்குல ரத்தம் ஒழுகுதுன்னு எல்லாரும் பாக்குறாங்க. அப்புறம் அப்படியே சூரியனும் மறைய ஆரம்பிக்குது. பிரெயினும் அப்புறம் மத்தவங்க எல்லாம் அவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வெளியே வைக்கிறாங்க. மிச்சிலோட அண்ணன் ஜானையே உத்து பாக்குறான். ஜானுக்கு மூக்குல இருந்து ரத்தம் வந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா இந்த சீனாக்காரன் ஒரு போட்டோ கிட்ட நின்று, யாரா இப்ப பாக்குறதுக்கு சூப்பரா இருக்காளேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப பக்கத்துல இன்னொருத்தி வந்து, நீ அவங்கள பார்த்து சொல்லுட்டது போதும், ஒழுங்கா வேலை செய், இல்லைன்னா நான் போய் பிரெயின் கிட்ட சொல்லிடுவாங்கிறா. பக்கத்துல இன்னொரு பெயிண்டிங் இருக்கு, அதெல்லாம் அப்படியே லைட் அடிச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த சீனாக்காரன் ஒரு லைட்டிங் பல்ப் ஒண்ணு வச்சிருந்திருப்பான், இதை நான் ஒழுங்கா தான் இங்க வச்சேன், இது எப்படி உடஞ்சதுன்னே தெரியலையேங்கிறான். நீ சரியா வச்சிருந்திருக்க மாட்டேன், நான் போய் லைட் எல்லாம் செட் பண்றேன் அப்படின்ட்டு அவ அங்கிருந்து போயிடுறான். இங்க பிரெயினும் மிச்சிலோட அண்ணனும் கேமரான்னு எல்லாத்தையுமே செட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வெள்ளை மண்டிச்சு கையில ஒரு மிஷினை வச்சுக்கிட்டு, இங்க எதுவுமே இருக்கிற மாதிரி தெரியல கைஸ், எல்லாமே நார்மலா தான் இருக்குங்கிறான். ஜான் வந்து அங்க இருக்கிற
இருக்கிற கண்ணாடி எடுத்து போட்டு பார்க்குறான். ஒழுங்கா அதை கீழே வை, அது கிளாஸ் கேமரா, அதை உடச்சிடாத அப்படின்னு பிரெயின் சொல்கிறான். ஜான் அதை கீழே வச்சுட்டு அங்கேருந்து போயிடுறான். பிரெயின் வந்து ஒரு இடத்துல கேமராவை செட் பண்ணுறான். அது கரெக்டாக இருக்கான்னு இந்த சீனாக்காரன் கம்ப்யூட்டரில் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படியே இந்த வீட்டோட ஒரு ப்ளூ பிரிண்ட் மேப் மாதிரி அதெல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வெள்ளை மண்டச்சு இன்னொரு ரூமில் கேமராவை செட் பண்ணுறான். அப்புறம் இந்த சைனாக்காரன் அந்த ப்ளூ பிரிண்ட் மேப்பை அப்படியே பக்கத்துலேயே ஒட்டி வைக்கிறான். மேலே வந்து மிச்சல் வந்து ஏதாச்சும் இருக்கான்னு லைட் அடித்து பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனால் அங்கே இருட்டாக இருக்குது. இவ கேமராவை செட் பண்ணிட்டு போகிறப்ப பக்கத்தில் ஒரு சிலுவை இருக்குது. அது தலைகீழாக இருக்குது. அதை நேராக திருப்பி வைக்கிறான். அப்போ இந்த சீனாக்காரன் மைக்கில் சொல்கிறான், நீ செட் பண்ண கேமரா சைடாக இருக்குது, அதை திருப்பி ரூமுக்கு நேராக வைங்கிறான். அவனும் ஏறி அதை நேர்படுத்துறா. கேமரால அவளை பார்த்துட்டு, கேமரால கூட நீ இவ்வளோ அழகா இருக்கியே அப்படின்ட்டு ஒரு பேப்பர்ல ஏதோ ஒன்றை எடுத்து எழுதுறான். அவளும் அந்த ரூம்ல இருந்து போயிடுறா. அப்ப அந்த சிலுவை மட்டும் திரும்பவும் அப்படியே தலைகீழா திரும்புது. மிச்சில் வந்து கேமரா எடுத்துட்டு போய் ஒரு ரூம்ல அங்க ஏதாச்சும் தெரியுதான்னு செக் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அவ பின்னாடி யாரோ ஒருத்தங்க நிக்கிறாங்க. ஆனா அவளுக்கு அது தெரியல. இங்க எதுவுமே இல்லைன்னு நினைச்சிட்டு அவ அங்க இருந்து போயிடுறா. இங்க போலீஸை காமிக்கிறாங்க. மிச்சிலோட அண்ணன் வீடியோல ரெக்கார்ட் பண்ண ஒரு ஃபுட்டேஜ் ஒன்று கிடைச்சிருக்கு. அந்த வீடியோல அவங்க அண்ணன் எங்களை காப்பாத்துங்க, திடீர்னு அவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, கோடல் எடுத்து எல்லாத்தையுமே வெட்ட ஆரம்பிச்சிட்டான். ஆனா அவன் சொல்றது பாத்தீங்கன்னா வீடியோல விட்டு விட்டு கேட்டுக்கிட்டு இருக்கு. அப்புறம் அவன் பின்னாடி வந்து அவனை யாரோ அடிச்சு கொண்டுறாங்க. அவன் அப்படியே கேமராவோட கீழே விழுந்துடுறான். மார்க் வந்து இருக்கிற எல்லா ஃபுட்டேஜுமே செக் பண்ணி எனக்கு இன்னும் 10 நிமிஷத்துல அதோட டீட்டெயில் ஃபுல்லாமே வேணும்ட்டு அவர் அங்கிருந்து போயிடுறாரு. மார்க் வந்து அவனோட ஆள்கிட்ட, இங்க பாரு இப்பதான் எங்களுக்கு ஒரு ஃபுட்டேஜ் கிடைச்சது, இவங்க எல்லாத்தையுமே எவனோ ஒருத்தன் தான் கொலை பண்ணியிருக்கான், அது வெளியிருந்து வந்தாலா இல்ல இவங்கள ஒருத்தனான்னு தெரியல, நீ எதுக்கும் அவங்ககிட்ட விசாரிக்கிறப்ப பார்த்து விசாரிங்கிறான். ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு அவ திரும்பவும் விசாரிக்க ஆரம்பிக்கிறா. ஓகே ஜான், நீங்க உள்ள போன பிறகு வெளியிருந்து யாராச்சும் வந்தாங்களா? வெளியிருந்து யாரும் வரல, நாங்கெல்லாம் கேமரா செட் பண்ணி முடிச்ச பிறகுதான் அந்த பேயோட ஆட்டம் ஆரம்பிச்சதுங்கிறான். அதெல்லாம் வீடியோவிலேயே ரெக்கார்ட் ஆயிருக்கும், நீங்க அதை எடுத்து பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும்ட்டு அவன் திரும்பவும் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். மிச்சில் வந்து ஒரு ரூம்ல கேமரா செட் பண்ணிட்டு இருக்கிறப்ப பையன் மிச்சிலை பார்த்து ஏதோ ஒன்று சொல்லி அப்படியான்ட்டு அவ கீழே இறங்கி வந்து இவனுக்கு முத்தம் கொடுக்க ஆரம்பிக்கிறா. அப்ப அவங்களோட லைட் வேற விட்டு விட்டு எரிஞ்சு ஆஃப் ஆயிருது. கேமராவோட லைட்டும் ஆன் ஆகிறப்ப அந்த ரூமோட டோர் தானாவே சாத்திடுது. சத்தம் கேட்டு அந்த வெள்ளை மண்டிச்சு அங்க உடனே ஓடி வந்துடுறா. அப்ப ரூம்குள்ள இருக்கிற இன்னொரு கதவு தானாவே திறக்குது. அந்த வெள்ளை மண்டிச்சு அந்த கேமரா வாங்கிட்டு உள்ள போய் எல்லா இடத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்ப பின்னாடி மிச்சில் கத்தரா. என்னாச்சுன்னு கேக்குறப்ப யாரோ என் கையை தொட்டுட்டு போனாங்க அப்படிங்கிறா. இங்க மார்க்க காமிக்கிறாங்க. பிரெயின் கொலை பண்றதா இருந்தா வெளியவே இவங்களெல்லாம் கொண்டிருக்கலாம்ல, எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வந்து கொல்லணும்? இங்க உள்ளேயே கொலை பண்ணவன் மிச்சில மட்டும் தனியா எடுத்துட்டு போய் வெளியே கொலை பண்ணிருப்பானா அப்படின்ட்டு கிச்சன்ல எல்லாம் போய் தேடி பாக்குறான். அப்பதான் அங்க ஒரு ஆள் போற அளவுக்கு வழி ஒண்ணு இருக்கு. அதுக்குள்ள எல்லாம் ரத்தமாவும் இருக்கு. இதுக்குள்ள செக் பண்ணி பாருங்க யாராச்சும் போயிருக்காங்களா அப்படின்னு பக்கத்துல இருக்கிற போலீஸ் கிட்ட சொல்றான். அவங்க கிட்ட சொல்லிட்டு மார்க் கோவத்தோட வந்து இவளை எந்திரின்ட்டு, இங்க பாரு இந்த வழியில யாரோ தப்பிச்சு போயிருக்காங்க, அது யாருங்கிறதெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாவே உங்க அம்மாவோட தான், இந்த வீட்டோட வழி எல்லாம் உனக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். மிச்சில் வேற 10 வாரம் பிரெக்னெண்டா இருந்திருக்கா, நீ எங்ககிட்ட உண்மையெல்லாம் மறைச்சுக்கிட்டு இங்க பொய் சொல்லிட்டு இருக்கியாட்டிருக்கு. இங்க பாரு கொல்றவெல்லாம் உன்னை மட்டும் விட்டுட்டு மத்தவங்க எல்லாத்தையும் கொண்டுட்டு போவானா, நீ ஒழுங்கு மரியாதையோ உண்மை சொல்லு, நீ தான் அவங்க எல்லாத்தையும் ஏதோ பண்ணிருக்கேன்னு அவனை சந்தேகப்படுறான். என் மிச்சல நானே எதுக்காக கொள்ளணும், எனக்கு தெரிஞ்ச உண்மையெல்லாம் தான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓ அப்படியா, எங்களை எல்லாம் பார்த்தா என்ன கேனைனாட் இருக்கா, நீ எல்லாமே மறந்துருச்சுன்னு ஒவ்வொன்றா ஞாபகப்படுத்தி சொல்லிக்கிட்டே இருப்பேன், நாங்களாம் அதை என்ன கேட்டுக்கிட்டே இருப்போம்னு நினைச்சியா? உண்மையாலையுமே எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை சார், எனக்கு டைம் கொடுங்க, நான் எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்றேன் அப்படிங்கிறான். ஒழுங்கு மரியாதையா இங்க நடந்த உண்மை எல்லாத்தையுமே சொல்லுன்னு மார்க் ரொம்ப டென்ஷன் ஆயிடுறான். பக்கத்துல இருக்கிறவ கோவப்படாதீங்க இங்க வாங்கன்னு அவனை தனியா கூட்டிட்டு போய் பேசுறா. இங்க பாருங்க எனக்கு கொஞ்ச நேரம் டைம் கொடுங்க, நான் என்னன்னு முழுசா விசாரிச்சுட்டு உங்ககிட்ட சொல்றேன்னு அவ போய் ஜானை விசாரிக்க ஆரம்பிக்கிறான். மார்க் அதை நின்று பார்த்துட்டு அங்க இருந்து போயிடுறான். திரும்பவும் இங்க கதைக்கு வராங்க. ஜான் ஒரு ரூம்ல ஒரு பொம்மை எடுத்துட்டு அது என்னன்னு பார்த்துட்டு அது கீழே வைக்கிறான். அது தானாவே மியூசிக் ஆன் ஆகி பிளே ஆக ஆரம்பிக்குது. மிச்சில் உடனே வாக்கி டாக்கில எல்லாத்தையுமே அங்க கூப்பிட்டுறா. பிரெயினும் மற்றவங்களும் அங்க வராங்க. பிரெயின் வந்த உடனே உன்னதான் நான் இங்க எதையுமே தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, எதுக்காக தொட்டன்னு அவனை திட்டுறான். இனிமேல் எதையும் தொடாதுன்ட்டு பிரெயின் உட்காந்து அந்த பொம்மையை செக் பண்ணி பாக்குறான். அப்புறம் அங்க சீனாக்கார் வந்துடுறான். அவனும் வந்து பிரெயின் கூட செக் பண்ணிட்டு இதை எடுத்துறதுல அங்கேயே வச்சிருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப ஜான் சொல்றான், இந்த பொம்மை என் கனவுல வந்திருக்கு, இதுக்கு பக்கத்துல நிக்கிற இடத்துல தான் எங்க அம்மா சடங்கு பண்ணிட்டு இருந்திருக்காங்க. உடனே அவங்க எல்லாம் நின்று இருக்கிற இடத்துல நகர்ந்து போயிட்டு அந்த சீட்டை தூக்கி பாக்குறாங்க. அங்க எதுவுமே இல்ல. பிரெயின் வந்து இங்க எதுவுமே இல்ல அப்படிங்கிறான். அப்ப அது ஹால்ல இருக்குங்கிறான். உடனே ஹாலுக்கு போயிட்டு அதை தூக்கி பாக்குறாங்க. அங்கதான் அந்த சர்க்கிள் எல்லாம் இருக்கு. எல்லாருமே அதை உத்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த வெள்ளை மண்டிச்சு சொல்றான், இந்த சர்க்கிளை பத்தி நான் ஏதோ ஒரு புக்ல படிச்சிருக்கேன். இந்த சர்க்கிள் எல்லாம் எதை குறிக்குதுன்னா, இறந்து போனவங்க ஆவியோட நம்மளால பேச முடியும். ஆனா இதெல்லாம் அவங்க அம்மா எதுக்காக பண்ணும், இதோட எதுக்கு அவனோட கனவுலையும் நேர்லயும் வந்து அவனை தொந்தரவு பண்ணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி நம்ம இந்த சடங்கை இப்ப பண்ணி பார்க்கலாம், அவங்க அம்மாட்ட பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அந்த வெள்ளை மண்டிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப மிச்சல் கேட்கறான், அப்ப நம்ம இப்ப பண்ணலாமா அப்படிங்கிறான். ஜான் சொல்றான், காய்ஸ் அங்க பாருங்க அதெல்லாமே ரத்தத்தால பண்ணிருக்காங்க, எனக்கு இது சரியா படலாம், இதெல்லாம் நம்ம பண்ண வேணாம் அப்படிங்கிறான். அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிறப்ப பக்கத்துல ஒரு டோர் தானாவே திறந்துருச்சு. பிரெயின் வந்து அப்படியே என்னன்னு மெதுவா முன்னாடி பாத்துக்கிட்டே போறான். இவங்க எல்லாம் அப்படியே பிரெயின் பின்னாடியே போறாங்க.
இன்னொரு ரூம்ல ஏதோ ஒரு சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கு. பிரெயின் அப்படியே மெதுவா கதவு திறக்கிறான். அதுக்குள்ள இருந்து ஒரு கருப்பு கலர் பறவை வெளியே வருது. வெளியே வந்து அந்த சர்க்கிள் மேலேயே விழுந்து அது செத்துருது. இவங்க எல்லாருமே போய் அதை பாக்குறாங்க. அப்ப இந்த மொட்டை போலீஸ் வந்து சொல்லுது, சார் வெளியே ஒரு பையன் கத்தியை வச்சுட்டு ரத்தத்தோட ஓடி போனானாமா, கம்ப்ளைண்ட் வந்திருக்குங்கிறான், அதை போய் செக் பண்ணுங்க, அது பிரெயினா கூட இருக்கலாம் அப்படின்னு மார்க் சொல்றான். பிரெயின் வந்து உங்ககிட்ட மட்டும் தான் கோவமா பேசிக்கிட்டு இருந்தானா இல்ல மிச்சல் கிட்டயும் அப்படிதான் நடந்துகிட்டானா சொல்லு அப்படிங்கிற. இல்ல பிரெயின் வந்து எங்கிட்ட தான் கோவமா நடந்துப்பான், மிச்சம் கிட்ட எல்லாம் நார்மலா தான் பேசிக்கிட்டு இருப்பான். அந்த வீட்டுக்குள்ள போய் அவனுக்கு பேய் பிடிச்சதுல இருந்துதான் திடீர்னு ஒரு கோடாலி எடுத்து எல்லாத்தையுமே கொலை பண்ண ஆரம்பிச்சான் அப்படிங்கிறான். பிரெயினை காமிக்கிறாங்க. வீட்டுக்கு மேல போயிட்டு ஒரு ரூம்ல லைட் அடிச்சு செக் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் கேமரால அங்க ஏதாச்சும் இருக்கான்னு பாத்துக்கிட்டு இருக்கான். கேமரால அப்படியே சுத்தி பாத்துக்கிட்டே போறான். திடீர்னு ஒரு பையன் டோர் கிட்ட நிக்கிற மாதிரியே இருந்தது. கேமராவை எடுத்துட்டு பார்த்தா அங்க யாரையுமே காணோம். அப்புறம் இங்க மிச்சிலோட அண்ணனை காமிக்கிறாங்க. கையில கேமராவும் வாக்கி டாங்கி வச்சுட்டு ஒரு ரூம்குள்ள போய் பாக்குறான். அங்க ட்ரெஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு சின்னதா கபோர்டு மாதிரி ஒண்ணு இருக்கு. அதுக்குள்ள யாரோ நிக்கிற மாதிரி இருக்கு. கபோர்டை திறந்து பாக்குறான். உள்ள யாருமே இல்ல, துணிதான் இருக்கு. அப்படியே லைட் எல்லாம் அடிச்சுக்கிட்டு பெட்டுக்கிட்ட போய் மானிட்டரை செக் பண்றான். அப்ப ஏதோ ஒண்ணு அடியில இருந்து அவனோட காலை பிடிச்சி இழுக்குது. கீழே குமிஞ்சு பார்த்தா அங்க எதுவுமே இல்ல. இங்க வெள்ள மண்டச்சியை காமிக்கிறாங்க. படிமேல இருக்கிற போட்டோ எல்லாத்தையுமே அப்படியே கேமரால பாத்துக்கிட்டு இருக்கா. அப்ப யாரோ அங்க நின்னுட்டு ஓடுறாங்க. அவ அப்படியே படிமேல ஏறி போயிட்டு பக்கத்துல இருக்கிற ரூம்குள்ள போய் பாக்குறான். அங்கெல்லாம் நிறைய பொம்மையா இருக்கு. சீனாக்காரன் மானிட்டர்ல பாத்துக்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு கேமரா மட்டும் லைட்டா பிளிங்க் ஆகி ஆஃப் ஆகுது. அப்ப ஜானும் மிச்சிலும் வந்துட்டு இந்த நீ சொன்ன டிஸ்க் நாங்க எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னு அவங்ககிட்ட கொடுக்குறாங்க. அவன் வாங்கி வச்சுக்கிட்டு இங்க பாருங்க, இது செம்மையான ஒண்ணு. இந்த ரூம்ல நம்ம எத்தனை பேர் இருக்கணுமோ அத்தனை பேரோட ஹார்ட் பீட்டும் இதுல காமிக்கணும் ஒன்னு காமிக்கிறான். ஆனா அதுல 4-5ன்னு நிறைய போயிட்டு இருக்கு. ஜான் வந்து இரு நான் பாக்குறேன்ட்டு பக்கத்துல போய் எட்டி பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப மிச்சில் வந்து கேமரா ஆன் பண்ணி இங்க ஏதாச்சும் இருக்கான்னு பாக்குறா. ஜான்க்கு நேரா அவ கேமரா வச்சுக்கிட்டு திருப்புறப்ப ஏதோ ஒரு உருவம் அவன் முன்னாடி நின்னுட்டு போகுது. அவ பயந்துகிட்டு இங்க யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. என்னதுன்னு அவன் கேக்குறப்ப அவன் பின்னாடி இருக்கிற போட்டோ தானாவே எரிய ஆரம்பிச்சிருது. மிச்சலும் சீனாக்காரனும் இது எப்படியோ ஒன்னு அணைச்சாங்கன்ட்டு ஏதாச்சும் தொலை வராங்க. ஜான் ஓடி போய் இந்த ஃபயர் எல்லாம் அணைக்கிற மிஷின் எடுத்துட்டு வந்து அதை அணைச்சிடறான். அப்புறம் எல்லாருமே அங்க ஓடி வந்துடுறாங்க. என்னாச்சுன்னு கேட்கறப்ப இந்த சீனாக்காரன் இந்த போட்டோ தானாவே எரிய ஆரம்பிச்சதுன்னு சொல்றான். மிச்சிலோட அண்ணன் கேட்கறான், இது எப்படி உனக்கு கிடைச்சதுங்கிறான். ஏதோ நான் அங்க இருந்து எடுத்துட்டு வந்தேன் அந்த இடத்த காமிக்கிறான். இதெல்லாம் இங்க இருக்கிறது உனக்கு முன்னாடியே தெரியுமா? இல்ல எனக்கு தெரியாது, என் காதல ஏதோ ஒன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்ப பின்னாடி இருக்கிற செவுத்துல கூட ஒரு டிராயிங் இருக்குன்னு சொல்லுது. சீனாக்காரன் கிழிச்சு பாக்குறான். பின்னாடி ஏதோ ஒன்னு இருக்கு. ஜான் சொல்றது எல்லாத்தையுமே அந்த வெள்ளை மண்டச்சி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கா. இவங்க எல்லாருமே பயந்துட்டு அவனை ஒரு மாதிரியா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவன் சொல்றான், நம்ம எல்லாருமே இந்த வீட்டை விட்டு வெளியே போய் ஆகணுமாமா, இல்லைன்னா நம்ம எல்லாரும் செத்துருவோம் அப்படின்னு அது சொல்லுதுங்கிறான். சரி அது இப்ப எங்க இருக்குன்னு கேக்குறானுங்க. அது இப்ப அந்த வெள்ளை மண்டச்சிக்கு பின்னாடிதான் இருக்குன்னு அவன் சொல்றான். அவன் சாக்காயிரா. அவளை ஏதோ ஒண்ணு பிடிச்சி இழுத்துட்டு போகுது. தரன்னு இழுத்துட்டு போய் ஒரு ரூம்ல வச்சு பூட்டிடுது. அப்புறம் இவனுங்களும் திறந்து உள்ள போறாங்க. அவளோட வாயில எல்லாம் ரத்தமா வருது. ஜான் வந்து வாங்க வெளியே போயிடலாம், இங்க இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பிரெயின் வந்து சரி இரு கேமரா எல்லாமே எடுத்துட்டு நம்ம வெளியே போயிடலாம் கைஸ் அப்படின்னு அவனும் சொல்றான். அப்ப இவ வந்து எனக்கெல்லாம் ஒன்னும் ஆகல கைஸ், நீங்க பயப்படாதீங்க, நம்ம அந்த சடங்கை பண்ணி இங்க என்ன நடக்குதுன்னு முழுசா தெரிஞ்சுட்டு போயிடலாம் அப்படின்னு இவ சமாதானப்படுத்துறா. பிரெயினும் சரின்னு சொல்றான். ஆனா ஜான் வந்து நம்ம இருக்க வேணான்னு மிச்சல் கூட்டிட்டு வெளியே போறான். இந்த போலீஸ்காரி ஒரு நிமிஷம் இப்ப நீ என்ன சொல்ல வர, அப்ப உங்க அம்மாவோட ஆவிதான் வந்து பிரெயின் உடம்புல பூந்து அங்க இருக்கிறவங்க எல்லாத்தையுமே கொண்டிருக்கும் அப்படிங்கிறியா? ஆமாங்கிறான். சரி எதுக்காக? ஏன்னா அது அவங்களோட வீடு அப்படின்னு அவன் சொல்றான். இங்க பாத்தீங்கன்னா இவங்க வெளியே போறப்ப பிரெயின் வந்து நீ என்ன பயந்துக்கிறியா, உங்க அம்மா தானே அந்த சடங்குக்கா இங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் கொன்னாங்க, அது எனக்கு தெரியும். மிச்சில் வந்து என்ன நீ இது என்கிட்ட சொல்லவே இல்லை உண்மையா அப்படின்னு கேக்குறா. ஆமா நானே இன்டர்நெட்ல பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன், உங்களுக்கு இப்படி நடந்துருந்தா எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு ஜான் சொல்றான். பிரெயின் வந்து இங்க பாரு பயப்படாத, நீ இப்படி பாதிலேயே போயிட்டாதான் உங்க அம்மாவோட வந்து உன்னை தொல்லை பண்ணிட்டே இருக்கும் அப்படின்னு அவனை சமாதானப்படுத்தி அந்த சடங்குக்கு ஒத்துக்க வைக்கிறான். இங்க மார்க்கும் இன்னொரு போலீஸ்க்கும் இன்னொரு ஃபுட்டேஜ் ஒன்று கிடைச்சிருக்கு. அதை பாக்குறாங்க. அதுல எவனோ கோடாலியெல்லாம் வெட்டுறது மட்டும்தான் இருக்கு. ஆனா அவனோட ஃபேஸ் தெரியல. அப்போ மார்க்குக்கு ஒரு போன் வருது. சார் நீங்க இருக்கிற 30 மைல் தள்ளி ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, இருங்க நான் ஆளுங்களை அமைச்சு வைக்கிறேன்னு மார்க் சொல்லிட்டு இருக்கான். ஜான் வந்து கண்ணாடி முன்னாடி போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு கண்ணாடியில அவனை பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப அவனோட வாய்க்குள்ள இருந்து ஏதோ ஒண்ணு வெளியே வருது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கருப்பு பறவை தான். கண்ணாடியில அவனை பார்த்து பயந்துகிட்டு தண்ணியை குடிச்சிட்டு அங்கிருந்து போயிடுறான். அதுக்கப்புறமா தான் அந்த சடங்கெல்லாம் நாங்க பண்ண ஆரம்பிச்சோன்னு அவகிட்ட சொல்றான். கேமரா எல்லாம் ஆன் பண்ணிட்டு சுத்தியுமே மெழுகுத்தி பத்த வச்சுட்டு ஒருத்தரோட ஒருத்தர் கையை பிடிச்சிக்கிட்டு பிரெயின் வந்து ஒரு புக் எடுத்துட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த வெள்ளை மண்டச்சி இங்க யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்ப சுத்தியுமே மெழுகுத்தி எல்லாம் தானாவே அமைஞ்சிருது. காத்துல ஜானோட முடியும் மிச்சிலோட முடியும் எல்லாம் பறக்குது. அப்ப பிரெயின் வந்து கேமரால பாக்குறான். ஜானுக்கு பின்னாடி நிறைய பேர் நிக்கிறாங்க. மிச்சிலோட அண்ணன் என்ன ஆச்சுன்னு கேக்குறான். பிரெயின் வந்து பின்னாடி நிறைய பேர் நிக்கிறாங்க அப்படின்னு சொல்றான். அந்த இடத்துல மறுபடியும் காத்தடிக்குது. மிச்சலுக்கு பாத்தீங்கன்னா வயிறெல்லாம் வலிக்க ஆரம்பிக்குது. லைட் எல்லாம் விட்டு விட்டு எரியுது. டோர் எல்லாம் தானாவே லாக் ஆயுது. செட் பண்ண கேமரா எல்லாம் பிளிங்க் ஆகி போகுது. அவளால வயிறு வலியை தாங்கவே முடியல. கம்ப்யூட்டர் வச்சிருந்த இடமெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிருது. லைட் எல்லாம் விட்டு விட்டு எரியறப்ப ஜான் பக்கத்துல அவங்க அம்மா உட்காந்துருக்க மாதிரியே இருக்கு. இந்த வெள்ளை மண்டச்சி கையை மட்டும் விட்டுறாதீங்க அப்படின்னு கத்தரா. ஜான் பக்கத்துல உட்காந்துருக்க அவங்க அம்மா திடீர்னு பேயா மாறிடுறா. ஜான் வந்து கையை விட்டுறான். விட்டுட்டு மிச்சில போய் கட்டி பிடிச்சிடறான். எல்லாருமே எந்திரிச்சு வெளியோட பாக்குறாங்க.
பிரெயின் வந்து சைலண்டா கீழ இருக்கிற கண்ணாடி எடுத்து போட்டுக்கிறான். எல்லாரும் கதவு திறந்துட்டு வெளியே போலான்னு பாக்குறாங்க. ஆனா கதவு பூட்டி இருக்கு, திறக்க மாட்டேங்குது. பிரெயின் எந்திரிச்சு மிச்சில்ல போய் பிடிக்க பாக்குறான். ஆனா மிச்சில் வீட்டுக்குள்ள ஓடிடுறா. அப்புறம் நானும் பயந்துட்டு உள்ள ஓடிட்டேன். அவன் எல்லாத்தையுமே கொன்னுட்டு ஒரு போட்டோக்கு முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருந்தான். என்னன்னு நான் போய் பார்த்தேன், அவன் வாயில இருந்து ரத்தமா வந்தது. நானும் பயந்துட்டு மாடிக்கு ஓடி போயிட்டேங்கிறான். அப்ப அங்க இருந்தவங்க எல்லாத்தையுமே கொலை பண்ணது பிரெயின் தான் இல்ல அப்படிங்கிறான். இங்க போலீஸ்காரனுங்க எல்லா வீடியோ ஃபுட்டேஜையுமே பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. சரி ஓகே, பிரெயின் தான் எல்லாத்தையுமே கொண்டிருக்கானா, உன்னை மட்டும் ஏன் கொல்லாம விட்டான்? இல்ல என்னையுமே கொல்ல பார்த்தா, நான் அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அவன் அந்த வீட்டை விட்டு வெளியோடி போயிட்டாங்கிறான். ஓகே ஜான், இப்ப நீ சொன்னது எல்லாமே இதுல ரெக்கார்ட் ஆயிருக்கு. இரு நான் போயிட்டு வரேன்ட்டு இங்க மார்க் கிட்ட வந்து அவன் எல்லாத்தையுமே சொன்னான். கொன்னது எல்லாமே பிரெயின் தான் அப்படிங்கிறான். அப்போ மார்க்குக்கு போன் வருது ஆக்சிடென்ட் ஆன இடத்துல இருந்து. இதோ நான் 5 நிமிஷத்துல வந்துடும் அப்படின்ட்டு. இதோ இதுதான் அவங்க சடங்கு நடத்தின அந்த சிம்பிள்னு புக்கில் இருக்கிறத காமிச்சிட்டு அவர் அங்கிருந்து போயிடுறாரு. அப்புறம் அந்த மொட்டை போலீஸும் இன்னொரு போலீஸும் அந்த ஆக்சிடென்ட் ஆன இடத்துக்கு போய் பாக்குறாங்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா அந்த சர்க்கிள் போட்டோவையும் புக்கில் இருக்கிறதையும் ஒன்னா வச்சு எதையோ பாத்துக்கிட்டு இருக்கா. போலீஸ் அங்க யாருன்னு பார்த்தா அது பிரெயின் தான். உடனே மார்க்குக்கு போன் பண்ணி சீக்கிரமா அங்க வர சொல்லிடுறாரு. இன்னொரு போலீஸ் பாத்துக்கிட்டு இருக்கிறப்ப அவரோட நெஞ்சிலேயே குத்திட்டு பிரெயின் அங்கிருந்து ஓடி போயிடுறான். இவ இன்டர்நெட்லலாம் இந்த சடங்கு எதுக்காக பண்ணுவாங்க அப்படின்னு சர்ச் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கா. பிரெயின் வந்து நம்ம மார்க் ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு ஸ்டோர்ல ஒயின் வாங்கிட்டு போவாங்கல்ல கைஸ், அந்த ஸ்டோருக்குள்ள ஓடிடுறான். மார்க்குக்கு போன் பண்ணி இப்பதான் அந்த சடங்கு பத்தி எல்லாம் நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். அந்த சடங்கை எதுக்கு பண்ணுவாங்களாமா, சாத்தான வெளியே கொண்டு வர்றதுக்காக பண்ணுவாங்களாமா. சரி ஓகே, அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு மார்க் கேக்குறான். அந்த சடங்கை முடிக்கணும்னா முழுசா 6 பேர் தேவைப்படும். அதனால பிரெயினுக்கு இதுல என்ன யூஸ் இருக்கு நீங்களே நினைச்சு பாருங்க அப்படிங்கிறா. கார் எடுத்துட்டு மார்க் அந்த இடத்துக்கு போயிட்டு ஒரு மைக்கை வச்சு, பிரெயின் நாங்க உனக்கு ஹெல்ப் பண்ணதான் பாக்குறோம், மிச்சல என்ன பண்ணனு உண்மை சொல்லுங்கிறாரு. ஒரு வாக்கி டாக்கி எடுத்து உள்ள போடுங்க, அவன் நமக்கு என்ன சொல்ல வரான் அப்படின்னு நம்ம கேட்கலாம் அப்படின்னு மார்க் சொல்றாரு. அவனுங்களும் கதவு திறந்து ஒரு வாக்கி டாக்கியை உள்ள போடுறானுங்க. அதுல பாத்தீங்கன்னா ஜானோட வாய்ஸ் கேக்குது. இவகிட்ட இருந்து வாக்கி டாக்கியை பிடிங்கி ஜான் வந்து மிச்சல என்ன பண்ண ஒன்னும் பண்ணிராதன்னு கத்திக்கிட்டு இருக்கான். அவளும் இன்னொரு போலீஸும் ஜான் கிட்ட இருந்து மைக்க புடுங்க பாக்குறாங்க. மார்க் வந்து மைக்ல அமைதியா இருங்க, எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாரு. கீழே இருக்கிற மைக் எடுத்து பிரெயின் வந்து கத்துறான். ஜான் வந்து பறந்துட்டு போய் விழுகிறான். ஜான்க்கு இங்க வலிப்பு வர்ற மாதிரி ஆரம்பிச்சிருது. அவன் அங்க மைக்ல கத்திக்கிட்டு இருக்கான். மெடிக்கல் டீம் எல்லாம் வந்து இங்க இவனை செக்அப் பண்ணிட்டு இருக்காங்க. இவ வேற வாக்கி டாக்கில இங்க ஜான்க்கு ஏதோ மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்குன்னு மார்க் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. மார்க்குக்கு என்ன பண்றேனே தெரியல. பிரெயின் வந்து திரும்பி மார்க் கிட்ட ஏதோ ஒண்ணு நீட்டுறப்ப மார்க் வந்து அவனை சுட்டாடுறாரு. இங்க பாத்தீங்கன்னா ஜான்க்கும் வலி பண்ணின்றது. மார்க் வந்து அவன் கிட்ட போயிட்டு என்ன நடந்துன்னு சொல்லு அப்படிங்கிறான். பிரெயின் வந்து அவனோட செயினை பிடிச்சி இழுத்துறான். செயினை கையில வாங்கிட்டு இதுக்கு ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். பிரெயின் ஆனா அங்கேயே இறந்துடுறான். அப்புறம் தான் அவனோட வாயை திறந்து பாக்குறாங்க. அவனோட நாக்கு வெட்டப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் தான் மார்க் யோசிக்கிறாரு, அவன் ஏதோ ஒண்ணு நம்ம கிட்ட சொல்ல வந்திருக்கான் அப்படின்னு. மார்க் உடனே இந்த வீட்டுக்கு வந்துடுறாரு. அவன் வந்து ஜான் கிங்க என்ன ஆச்சுன்னே தெரியல. சரி ஓகே, நீ போய் ஜானை பாத்துக்க, நான் உள்ள போய் கொஞ்சம் செக் பண்ணிட்டு வந்துட்டு அவர் உள்ள போறாரு. உள்ள போயிட்டு சிலுவையெல்லாம் கீழே கிடக்குது. அது பக்கத்துல ஒரு ட்ரெஸ்ஸிங் கபோர்டு இருக்கு. ட்ரெஸ் எல்லாம் நகர்த்திட்டு பார்த்தா கீழே சின்னதா ஒரு வழி இருக்கு. அதை ஓபன் பண்ணி பாக்குறாரு. அதுக்குள்ளதான் மிச்சில் இருக்கா. மிச்சிலோட வாயில டேப் எல்லாம் ஒட்டி அவளோட கையெல்லாமே கட்டி போட்டு வச்சிருந்திருக்காங்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா டென்ட்டுக்கு போய் பாக்குறான். அங்க இந்த பழைய கேஸோட வீடியோ ஒண்ணு கிடைக்குது. அந்த வீடியோல இருக்கிறவங்க தான் ஜானோட அம்மா. அப்புறம் 5 பொண்ணுங்க உள்ள போய் அதுல 4 பொண்ணுங்க இறந்து ஒருத்தி தப்பிச்சிருப்பாங்க இல்ல கைஸ், அதுதான் அவ சொல்றா ஜானோட அம்மா பத்தி. அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு இருக்கிறவங்க எல்லாத்தையுமே கொல்ல ஆரம்பிச்சிட்டா. நான் தான் அவகிட்ட இருந்து தப்பிச்சேன் அப்படின்னு அந்த வீடியோல அழுதுகிட்டே சொல்றா. அப்புறம் பக்கத்துல இன்னொரு ஃபுட்டேஜ் ஒன்னு காமிக்கிறான். மார்க் வந்து டாக்டர் கிட்ட எதுவும் ப்ராப்ளம் இல்ல அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப மிச்சில் வந்து ஏதோ ஒண்ணு சொல்ல வரா. இவ இங்க வந்து ஜான் கையில விளங்க மாட்டுங்க அப்படிங்கிறா. கண்டிப்பா விளங்க மாட்டியாகணுமா அப்படின்னு ஜான் கேக்குறான். மார்க் வந்து மறுபடியும் மிச்சில் இருந்து அதே இடத்துக்கு போறாரு. அப்பதான் அவன், நீ தானே அது, எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, எல்லாத்தையுமே கொலை பண்ணது நீ தான் அப்படிங்கிறா. நீ நடத்தின சடங்கு எல்லாமே கெட்டு போயிடுச்சு, நீ எல்லாரையும் கொன்னதுக்காக ஜெயிலுக்கு போக வேண்டியதான் அப்படிங்கிறா. இல்ல அது உங்களால முடியாது, எல்லாருமே செத்தாச்சு அப்படின்னு ஜான் சொல்றான். அப்படியா, மிச்சலும் உயிரோட தான் இருக்க, நீயும் உயிரோட தான் இருக்க, நீ பயத்துல எதுவும் வளராத அப்படிங்கிறா. அது உங்களால முடியாதுன்னு ஜான் சொல்றான். இங்க மார்க்க காட்டுறாங்க. முன்னாடி ஒரு பணம் தொங்கிட்டு இருக்கு. அது யாருன்னு திருப்பி பார்த்தா கொய்யால அந்த ஜான் தான். அப்புறம் தான் இவங்க எல்லாத்தையுமே காமிக்கிறாங்க. இவங்க எல்லாத்தையுமே கொடூரமா கொலை பண்ணது இந்த ஜான் தான். அவன் நினைச்ச மாதிரி இப்ப எல்லாத்தையுமே கொன்னுட்டான். கடைசியில் அவனும் போய் தூக்குல தொங்கிட்டான். அதுக்கப்புறமா அவனோட வாயில இருந்து நிறைய கருப்பு பறவையா வருது. அதுங்க எல்லாமே மாடிக்கு மேல வந்து அந்த பெட்டு பக்கத்துல ஜானா மாதிரி படுத்திருந்துங்க. இந்த சீனை தான் நமக்கு ஃபர்ஸ்ட் சீனாவே காமிச்சிருப்பாங்க. மார்க் வந்து அதுக்கப்புறம் தான் திறந்து அந்த ரூம்குள்ளேயே வராரு. மார்க் வந்து அவனோட பணத்தை பார்த்துட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிடறாரு. உங்களால முடியாது மேடம் அப்படின்னு ஜான் இங்க சொல்றான். அவளுக்கு பாத்தீங்கன்னா தொண்டையெல்லாம் ஏதோ ஒண்ணு அடைக்குது. மார்க் இங்க ஓடி வந்து உடனே கதவை திறங்க அப்படிங்கிறாரு. அவளுக்கு தொண்டையெல்லாம் அடைச்சுக்கிட்டு கீழே உட்காந்துறா. லைட் எல்லாம் விட்டு விட்டு எரியுது. ஜான் பாத்தீங்கன்னா அப்படியே மேல மெதுவா எந்திரிக்கிறான். போலீஸ்காரன் கதவை திறக்கணும்னு பாக்குறான். ஆனா கதவு பாத்தீங்கன்னா லாக் ஆயிருக்கு. ஜான் வந்து அவ கிட்ட போயிட்டு என் சடங்கு ஏற்கனவே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறான். மிச்சில மேல இருந்து கீழே கொண்டு வராங்க. அந்த கிராஸ் லைன்ல அவ கிராஸ் ஆகுறப்ப அவளோட வயித்துல பயங்கரமா வலிக்க ஆரம்பிச்சிருது. இவங்க கதவை திறந்துட்டு உள்ள ஓடி போய் பாக்குறாங்க. அங்க கீழே ஜான் போட்டிருந்த விலங்கு மட்டும்தான் இருக்கு. அவனை காணோம். அவ வந்து மார்க்கிட்ட அவன் இங்கதான் இருந்தா, இவ்வளவு நேரம் சடங்கெல்லாம் முடிச்சுட்டேன்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்றா.
ஓகே நீ சொல்றது எனக்கும் புரியுது. ஆனா அவன் அந்த வீட்டுல செத்து கிடக்குறான் அப்படின்னு மார்க் சொல்றாரு. இருங்க அப்படின்னு அவ எந்திரிச்சு கேமரால வீடியோ எல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்குன்னு அதை எடுத்து காமிக்கிறா. ஆனா அந்த வீடியோல யாருமே இல்ல. இவதான் இவ்வளவு நேரம் தனியா பேசிக்கிட்டு இருந்திருக்கா. மிச்சில வந்து ஆம்புலன்ஸ்ல ஏத்தி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப பக்கத்துல இருக்கிற உன்னோட குழந்தை எப்படி இருக்குன்னு பாக்கணுமா அப்படின்ட்டு அவளோட வயித்துல ஒரு ஜெல்ல போட்டு நீவி பார்த்துட்டு அது நார்மலா இருக்கு கவலைப்படாத அப்படிங்கிறா. வயித்துல ஏதோ ஒண்ணு அசையுது. அதோட இந்த படத்தை முடிச்சிடறாங்க கைஸ். கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் கிளைமேட் ட்விஸ்ட் எல்லாம் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான மூவி எல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம வர மூவியோட அப்டேட்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நெக்ஸ்ட் இன்னொரு நல்ல மூவில சந்திக்கிறேன். டாடா.